இம்மாதம் 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சென்னை டி நகரில் அமைந்துள்ள வாணிமஹாலில் 14வது ஸ்ரீ ஜெயந்தி இசை விழாவை கொண்டாடினர். இவ்விழா சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் திரு பி பாலாஜி அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் நீதியரசர் பி பாலாஜி அவர்கள். துவக்கி வைத்த பின்னர் நீதியரசர் வாணி கலா நிபுணா என்ற விருதினை கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர் டாக்டர் பிருந்தா மாணிக்கவாசகன், வயலின் கலைஞர் மைசூர் வி ஸ்ரீகாந்த், மிருதங்க கலைஞர் மேலக்காவேரி கே பாலாஜி, பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் ராதிகா வைரவேலன், நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் ஆகியோருக்கு இவ்விருதினை வழங்கி அவர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். There is one place in the heart of city where you can be in the midst of a drama or a play or a dance performance within few minutes. I think it's no other place like Vani Mahal to be in. Vani Mahal is a place where tradition meets talent, and Sabha through these awards reminds us that music and dance are art, but encouraging musicians and dancers is an even greater art. As we honor these artists, let's remember awards are not just recognition. They are encouragement for even greater achievements and greater heights. And when it's given by a place like Vani Mahal, it carries the fragrance of tradition, the pride of heritage, and yes, the warmth of T Nagar's embrace. We are here to celebrate artists who have spent years perfecting their craft. To all the awardees, starting from Dr. Brinda Manikavasagam, Mr. V. Srikanth, and namesake K. Balaji, Dr. Radhika Vairvelavan, and Mrs. Lavanya Venugopal, very, very hearty congratulations to all of you. And I'm sure you will all continue your journey and ensure that you remind the world that the notes you play, the steps you take, the acts you perform touch hearts, which is most important. டெக்கான் என் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவ்விழாவிற்கு வந்தவர்களை வரவேற்று பேசினார். 80 ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது என்றால் இந்த சபையோட பழைய தலைவர்கள், காரியதரிசிகள் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள், அந்த பெருமை அவர்களையே சாரும். எங்களது வேண்டுகோளை ஏற்று இந்த வருட ஸ்ரீ ஜெயந்தி இசை விழாவை துவக்கி வைத்து கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்க வருகை புரிந்திருக்கும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் ஸ்ரீ பி பாலாஜி அவர்களை சபையின் சார்பில் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். ஸ்ரீ ஜெயந்தி விழாவின் போது ஒவ்வொரு வருடமும் தங்களது துறையில் சிறப்பு செய்து கொண்டிருக்கும் கலைஞர்களுக்கு வாணி கலா நிபுணா என்ற விருது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த வருட இசை விழாவில் விருது பெறும் கலைஞர்கள் டாக்டர் பிருந்தா மாணிக்கவாசகன் ஃபார் வோக்கல், மைசூர் ஸ்ரீ வி ஸ்ரீகாந்த் ஃபார் வயலின், மேலக்காவேரி ஸ்ரீ பாலாஜி த மிருதங்கம், டாக்டர் ராதிகா வைரவேலவன் ஃபார் நாட்டியம், ஸ்ரீமதி லாவண்யா வேணுகோபால் ஃபார் நாடகம். விருது பெறும் கலைஞர்களை சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விருது பெறும் கலைஞர்களை எங்களது வேண்டுகோளுக்கு இணங்கி பாராட்ட வருகை புரிந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீ ஆர் சுந்தர், ஹானரி செக்ரட்டரி ஆஃப் ஹம்சத்வனி அவர்களையும் சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். சென்னையில் பல சபாக்கள் இருந்தாலும் ஹம்சத்வனி என்று அந்த சபா ஒரு தனிச்சிறப்பும் தனி பெருமையும் பெற்ற ஒரு சபாவாகும். அந்த சபையின் காரியதேசி அவர்கள் இன்று விருது பெறும் கலைஞர்களை பாராட்டுவது மிகவும் பொருத்தமாகும்.
இன்று தொடங்கும் இசை விழா 15 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. தினமும் 2 நிகழ்ச்சியாக, முதல் நிகழ்ச்சி 4:30க்கு நாம சங்கீர்த்தனமும் 6:30க்கு இசை நிகழ்ச்சியாகவும் நடைபெற உள்ளது. சங்கீத ரசிகர்கள் அவசியம் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டு, அதாவது இன்னும் ஒன்று, இன்று விருது பெறும் கலைஞர்கள் விருது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் we have been given a cash award, and it is instituted by Sri Vijay Kumar Reddy and Srimati Dr. Preeta Reddy in memory of Sri Obul Reddy and Sri ஞானாம்பா. இன்று விருது பெறும் கலைஞர்களை மேலும் பல விருதுகள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்சத்வனி சபாவின் கௌரவ செயலர் திரு ஆர் சுந்தரம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். I am happy and honored to share the stage with Justice Sri P.B. Balaji, who is from the most illustrious PBR family, carrying on the legacy for a near 100 years of active contribution to the legal profession and enriching in all aspects, from court to classroom, from articles in media and newspapers to addressing webinars. Justice Balaji, with a sharp acumen, had made the bar proud. I never miss an opportunity to greet the erudite Sri P.B. Ramanujam sir, who is here with us, when I see him in public functions and take his blessings. Now to the awardees. And before that, as a Rasika, I have watched and heard and relished the presentations of all the awardees with whom Hamsadwani has a special rapport for many years. The Vani Kala Nipuna from Sri Tyaga Brahma Gana Sabha is a recognition of their artistic excellence and contribution to our culture. Brinda Manika Vasagan is a gifted vocalist who has worked on her music with great deal of commitment and focus, and her guru, Suguna Vardachari, who is here to bless her disciple, would vouch for what I would say. She cares a lot to the Padantara Suddham in her renditions and has gained in stature as a vocalist with a vast and varied repertoire. She was the young talent admired by my father 2 decades back, and is heartening that she is in the top league of performing artists now. And may Kalaivani bless the Vani Kala Nipuna Brinda Manikavasagan happiness and a prosperous musical future. There is a melting melody in his bowing technique, and like you smack your lips for the Mysore Pa, the Rasikas of music enjoy Srikant's violin wizardry. His structuring response to an alapana or adhering to brevity reflects his command over the instrument and his jnanam. There is always the flourish of the MSG Bani with tonal excellence that makes Srikant's presentations engaging and soothing to the ear. He is one of the most preferred collaborators by senior artists and, of course, artists of other generations, and that speaks of his high caliber. When he is on stage, his concentration and anticipation makes the concert soar high and give Rasikas a joyful listening experience. I invoke the blessings of Saraswati and wish, like the cricketer Srikant, a blazing trail in musical world in the years to come, and many more awards and honors for this gentleman musician, Mysore Srikant. Melakaveri Balaji is one of those who is one of the fine Mridangam artists who has been a percussionist for over 4 decades, accompanying artists of several generations, and more than that, imparting his knowledge to students in India and abroad with utmost sincerity. As self-effacing, humble achiever, we express our gratitude to him and his father, Guru Melakaveri Krishnamurthy, whose contribution and service to Laya is immeasurable. Melakaveri Balaji technique with varied lively patterns have embellished many concerts, and this soft-spoken gentleman, master of rhythm, is the right choice for the Vani Kala Nipuna this year,
May Bhagavan Nandi bless Balaji with happiness and years of service to music. A multifaceted artist who is in search of expanding her artistic horizons, vocal music, Bharatanatyam, Jalatarangam, Chinnathirai actor, whatever she pursues, she is gracefully enriched the world of art with a distinctive touch and make it dazzle like a diamond-studded Vetri veil. Now you got the name of the awardee, right? Radhika Vairavelan. Such is her popularity, of course, this multifaceted artist. Her gurus, who were all there with us at Hamsadvani, were all praised for her unwavering discipline. What better blessing can you get than that from your own gurus? May this award, Vani Kala Nipuna, bestow happiness and prosperity and many more artistic peaks of excellence in the future. Isai Nadanam Nadagam. Another young shining star, versatile, accomplished and all of passion, Lavanya Venugopal is the deserving Vani Kala Nipuna for her all-round talent. I have witnessed her place, and whichever role she enacts, she compels your attention. There is maturity, and probably because of her experience as a dancer, she knows how to slip into a character effectively and make it impactful. She took up the challenge of being Bharat Ratna MS Subbulakshmi on stage, and that she was keen to chisel that role to perfection by checking with many sources for guidance, proved her commitment and quest for perfection. Theatre is the most immediate way in which a human being can share with another the sense of what it is to be a human being. How true we laud Lavanya's passion and love for theatre. She will dominate stage for many more decades, and let this award give her an impetus for her artistic journey, and many more accolades will definitely follow her. As they say, the stage is not merely the meeting place of all the arts, but it is also the return of art to life. So you can understand what it means. My pranams to all the elders, and once again wishing Sri Tyaga Brahmagana Sabha and a glorious march towards 100 and just 20 years, 20 more years. I'm sure we will all support. As always, we have been doing our traditions and keep attending live programs and eschew from watching it in YouTube. வாணிகலா நிபுணா விருதினை பெற்றுக்கொண்ட கலைஞர்கள் அனைவரும் இவ்விழாவில் வாழ்த்துரை வழங்கி இவ்விழாவை சிறப்பித்தனர். இசை பயணத்தில் என்னதான் இசை அண்ட் அந்த கலைஞர் அந்த கோரில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அவங்கள சூழ்ந்து நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆதரித்து கைட் பண்ணுறதுக்கான அந்த சிஸ்டம்ஸ் தான் அந்த ஃபுல் பயணத்தை ஷேப் பண்ணுறது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஐ ஹவ் பின் பிளெஸ்ட் வித் அண்ட் அமேசிங் குருஸ். இப்போது சுகுணா மாமி கிட்ட ஓவர் ஒரு 17-18 இயர்ஸாக நான் கற்றுட்டுருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி பல குருக்கள் கிட்ட கற்றுட்டுருக்கேன். அண்ட் ஐ ஹவ் பின் பிளெஸ்ட் வித் அன் அமேசிங் ஃபேமிலி. That support system is also very, very important. My husband, Swaminathan Ramudurai, he's a phenomenal support and source of inspiration and source of strength for me. Ennode amma appa who have made so many sacrifices. ஒன்று இல்லை 2 இல்லை. நாங்கள் 10th வரைக்கும் எங்கள் ஃபுல் ஃபேமிலி துபாயில் இருந்தோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பாட்டுக்காக நானும் என் அம்மாவும் மட்டும் சென்னைக்கு வந்தது. த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஸ்டேட் தேர். அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லோரும் இங்கே வந்தது. ஸோ மெனி திங்ஸ் நாட் வெரி ஈஸி. நிறைய என்னுடைய இந்த லேர்னிங் கண்டினியூ ஆகணும். அந்த என்னுடைய கரியர் இட் ஷுட் கான்ஸ்டன்ட்லி கீப் கோயிங். அந்த அப்லிஃப்ட்மெண்ட்காக லாட் தே ஹவ் சாக்ரிஃபைஸ்ட். அண்ட் அதுக்கு என்னால் வார்த்தையால் என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் இப்போது ஸ்ரீ தியாக பிரம்மகான சபா மாதிரி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த ஆர்கனைசேஷன்ஸ், தே ஆர் அனதர் ஃபேக்டர். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரசிக பெருமக்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் யூ ப்ரொவைட் த பேக் போன் இந்த ஹோல் சிஸ்டமுக்கு. ஒரு கச்சேரி ஒரு பெர்ஃபார்மர் ஸ்டேஜில் உட்காந்து பாடுறச்சே தட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன்
Rasikas and those on stage creates a lot of magical moments. எனக்கு இந்த சபாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷமாக கச்சேரி வாசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த டயத்தில் பெரிய பெரிய லீஜண்ட்ஸோட என்னோட கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட வாசித்த கச்சேரி எல்லாம் ஞாபகம் வருது. பெரிய பெரிய கச்சேரி இங்கே வாசித்து எனக்கு ரொம்ப ஐ எம் ரியலி ஆனர்ட் அண்ட் பிளெஸ்ட். என்னோட குரு ஸ்ரீ ஹெச்கே நரசிம்மமூர்த்தி சார், அவர் வந்து பரூர் சுந்தரமையர் சார், எம்எஸ் அனந்தராமன் சார், எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இவாள்கிட்ட கற்றுண்டு ஸோ அந்த பாணியில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ், அவரோட ஆசீர்வாதங்கள் கேட்டுக்கிறேன் இந்த டயத்தில். ஸோ அவர் சொல்லிக் கொடுத்தது தான் நான் ஏதோ ஓரளவுக்கு வாசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் என்னோடய அம்மா அப்பா, என்னோடய அண்ணா ஃப்ளூட் ஆர்டிஸ்ட் ராமன், என்னோடய கோ ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாரையும் இந்த டயத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறேன். அவளோட பிளெஸ்ஸிங்ஸ், அவளோட ஆசீர்வாதங்கள் எல்லாரும் ஆல்வேஸ் என் மேலே இருக்கணும்னு கேட்குறேன். என்னோடய ஃபெலோ ஆர்டிஸ்ட் எல்லாரையும் ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் மை ஃபெலோ அவார்டீஸ் அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். I bow down to my music and Atwangam teacher, Bhagavatlu Sri Sitarama Sharma, for making me understand the true essence of Geetam Vadyam Tatha Nrittam, Trayam Sangeetam Uchyate. I bow down to Professor Dr. S. Raghuraman, my guide not only for my doctoral studies but also my guide for life, who also opened my vision to approach Bharatanatyam from an academic perspective. My love and gratitude to my dear husband, my mother-in-law, and my children for patiently understanding and supporting me in every possible way, day after day, and night. My thanks and love to my dearest friends who have always been my pillar of support. And I'm grateful for all my girls, my dear students, for the opportunity to share my knowledge, experience, and love. I strive to create a learning experience where there's education without fear, one of the tenets of my alma mater, Kalakshetra. As I reflect on my journey thus far, I'm reminded of what Bhagwan Sri Satya Sai Baba says: education is for life and not mere living. Bharatanatyam has given me true education in the subjects of discipline, dedication, self-expression, grace, dignity, empathy, perseverance, camaraderie. I can just go on, showing me the true purpose of education, which is a deep and meaningful journey inwards. My humble thanks and gratitude to the members of Tyaga Brahmagana Sabha for this motivation to continue my service to the society through the medium of this art form, to spread Indian culture and preserve it for posterity. I have miles to go before I sleep. Thank you. இந்த வாணிகலா நிபுணா அப்படின்ற இந்த அவார்டு தியாக பிரம்மகான சபா எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுடைய தொடர் முயற்சினால் இந்த விருது எங்களுக்கு அளிக்கப்பட்டதுக்கு நாங்கள் பெருமை சேர்க்கணும் அந்த விருதுக்கு அப்படின்னு நான் வந்து நிச்சயமாக என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அதில் காமிப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வாணிமஹால் நம்ம தியாக பிரம்மகான சபாவில் கடந்த 38 வருஷமாக நான் வாசிச்சுட்டு இருக்கேன் கச்சேரி, அவளுக்கு தெரியும். ஸோ 38 இயர்ஸ் நான் இந்த சபாலேயே வாசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நிறையா வாசிக்க போகிறேன். இந்த 100th இயர்லேயும் நான் வந்து வாசிப்பேன் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. இங்கே வந்திருக்கிறோம் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும், என்னுடைய சீடர்கள், என்னுடைய டிசைபிள்ஸ், என்னை என்கரேஜ் பண்ண என்னுடைய சக கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அனைவருக்கும் நமஸ்காரம். என்னோடய ஃபஸ்ட்டு டைட்டில் அவார்டு இது. ஸோ வாணிகலா நிபுணா அப்படிங்கிறது இந்த பாரம்பரியமிக்க சபாலேருந்து எனக்கு கிடச்சதுக்கு நான் மீண்டும் ஒரு தடவை பிரசிடென்ட் டெக்கன் மூர்த்தி சார் அண்ட் த என்டையர் கமிட்டிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த அவார்டுக்கு நான் ஒரு சில பேருக்கு இதை டெடிகேட் பண்ண ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மை பேரண்ட்ஸ்,
especially my father, who inculcated the feeling of art in me at the very young age of 5. அடுத்து என்னை இந்த நாடக உலகத்துக்கு எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆக்டரை டிஸ்கவர் பண்ணின குழந்தை மாலி சார் அவர்களுக்கு இந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ நேத்திக்கே என்னை வந்து கூப்பிட்டு மேடையில் ஆனர் பண்ணார். அப்போது ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப ஸ்லாகிச்சு பேசி சொன்னார், நாளைக்கு இவளுக்கு வாணி மஹாலில் வாணி கலா நிபுணா அவார்டு கிடைக்க போகிறது, அது பத்மஸ்ரீக்கு ஈக்குவலான ஒரு அவார்டு அப்படின்னு மாலி சார் சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது மெய் சிலிர்த்து போச்சு. ஒரு முக்கியமான நபருக்கு நான் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறேன், பாரத் ரத்னா MS சுப்புலக்ஷ்மி அம்மாவுக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபேன் கேர்ளாக இருக்கும்போது தான் MS அம்மாவோட வாழ்க்கை வரலாறு மேடையில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் 2017. அப்போ இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகும்போது அப்போது சொந்தமாக ஒரு ட்ரூப் ஆரம்பித்து இந்த ப்ராஜெக்டில் MS அம்மாவோட பயோப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களோட வாழ்க்கை வரலாறை தெரிய ஆரம்பித்த உடனே ஃபேன் கேர்ள்லேருந்து ஒரு டிவோட்டியாகவே நான் மாறிட்டேன். ஸோ அந்தளவுக்கு அவளோட லைஃப் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணிது. இத்தனைக்கும் நான் MS அம்மாவை நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் நேராக சந்திச்சிருக்கேன். 1996 மெட்ராஸ் கார்ப்பரேஷனை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ அதோட இனாகரேஷனில் MS அம்மா பாடியிருந்தா. என்னோடய குருவோடு நான் அதில் டான்ஸ் ஆடியிருந்தேன். அப்போ MS அம்மா தான் நினைவு பரிசு கொடுத்து தான் கையை இப்படி தலையில் வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணா. ஸோ அந்த மொமெண்ட்டில் கூட நான் நினச்சிருக்க மாட்டேன் நாளைக்கு ஒரு ஸ்டேஜ் ஆக்டர் ஆகி நம்ம MS அம்மாவாகவே மேடையில் நடிப்போம் அப்படின்றது. ஸோ எவ்வளோ ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் தட் வில் பி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் செரிஷ்டு ரோல் ஆன் ஸ்டேஜ். இட் வாஸ் எ ஹியூஜ் சேலஞ்ச். MS அம்மாவே எல்லா டயத்துலேயும் வழி நடத்திட்டு ஆத்மார்த்தமாக கூடவே ட்ராவல் பண்ணதாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ இந்த அவார்டை கண்டிப்பாக MS அம்மாவுக்கும் நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் எவ்ரி அவார்ட் கம்ஸ் வித் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் ஆர் இது பேஷன் ஆர் ப்ரொஃபஷன் வாட் எவர் சீரியஸாக எடுத்துன்னு போகணும். ஸோ உங்கள் அத்தனை பேரோட ஆசீர்வாதத்தோட வேர்ல்டோட எவ்ரி நூக் அண்ட் கார்னரில் இந்த தியேட்டர் ஆர்ட்டை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஐ எம் ஷுர் யூ ஆல் வில் பிளெஸ் மீ. தொடர்ந்து திரு சந்திரசேகர் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்தினார். We are indeed very grateful to Sri Sundar for giving one of the best felicitation speeches that we have ever heard in the recent past. Thank you, sir. விழாவின் முடிவில் சாக்ஸோஃபோன் கலைஞர் G. ராமநாதன் அவர்களின் இசை கச்சேரி நடந்தேறியது.